எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கோம். அவர் அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டார். இவரை நான் சேர்த்தான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு இந்த அம்மா ஒரு இன்டர்வியூ எடுத்து அவர் அடிமனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டாந்துட்டாங்க. எந்த காலத்திலையும் சேர்த்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவார். அதிகாரம் வேணும், காசு பண்ணணும், கான்ட்ராக்ட் வேணும், கான்ட்ராக்ட் கொடுக்கணும், கமிஷன் வாங்கணும், நம்ம கூட இருக்கிற பினாமி எல்லாம் கை அரிக்குதுங்கிறான். அந்த தேவைகள் இவர்களுக்கு. ஒரு மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தில் திமுகவோடு அதிமுக இருக்கிறதோ ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு அவர் பெரும்பான்மை நிரூபிக்கவோ ஆட்சியை கண்டினியூ பண்ணவோ இவங்களுடைய ஆதரவு தேவையே இல்லை. விஜய்க்கு அவசியம் இல்லை, இவங்களுக்கு அவசியம் இருக்குல்ல. திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார், தோல்விக்கு நானே பொறுப்பு. அப்படி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அடிபட்ட அதிமுக தொண்டன், இந்த இயக்கத்துக்காக காலங்காலமாக உழைத்தவன் இன்றைக்கு கண்ணீர் விடுகிறான், கதறுகிறான், இந்த கட்சியின் நிலைமை எண்ணி வருந்துகிறான். திமுக எதிர்கட்சியாக நம்ம செயலாற்றி அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுமையாக பெறுவதற்கு தவறிவிட்டுச்சு. சி.வி. சண்முகமோ வேலுமணி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், மீண்டும் இந்த இயக்கத்தை எப்படி வலிமைப்படுத்துவது என்று எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும். அதனால நாங்கெல்லாம் போய் தாவேக்கால அமைச்சர் ஆகணுங்கிறது எப்படி சரியா இருக்கு? அதிமுகவினுடைய தற்போதைய நிலைமை, கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். இதை சொல்லிதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். என்றைக்கு இந்த இயக்கம் பொதுக்குழுவால் தலைமை திருத்தப்பட்டதோ அன்றைக்கே இதனுடைய சரிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பேட்டி கொடுக்குறீங்க, வெல்கம். அதிமுக ஏற்கனவே பலமுறை நம்ம வேறு பகுதிகளில் பேசியிருப்போம். இன்றைக்கு மீண்டும் ஒரு பிளவை நோக்கி போயிட்டுருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். பரபரப்பாக நேற்றிலிருந்து புதிய ஆட்சி வந்திருக்கு, அது வாக்கெடுப்பு நடக்குது. இதை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் ஒரு பக்கம் அதிமுகவுக்குள்ள 2 அணி பிளவுகள், போய் சட்டமன்ற சபாநாயகர் போய் தனித்தனியாக சந்திக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அந்த சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 26 பேரை கட்சியில் பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்காரு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதல் பார்வை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார், நானே பொறுப்பு, தோல்விக்கு நானே பொறுப்பு கண்டிப்பா என்பது. அப்படி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம். ஓகே. இன்னொரு பக்கம் எப்படியாவது ஆளுகிற வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்கிற அவசரம் இவர்களுக்கு, சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்களுக்கு. அப்ப இந்த இரண்டையும் பார்க்கிற பொழுது அடிபட்ட அதிமுக தொண்டன், இந்த இயக்கத்துக்காக காலங்காலமாக உழைத்தவன் இன்றைக்கு கண்ணீர் விடுகிறான், கதறுகிறான், இந்த கட்சியின் நிலைமை எண்ணி வருந்துகிறான். ஏன்னா இது முதல் பிளவு கிடையாது அதிமுகல. நான் உங்களை பேட்டி எடுக்கிறதே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நேரம். அப்போ எடுத்திருந்தேன், உங்களை குமுதம்ல இருந்து எடுத்திருந்தேன். இப்ப மறுபடியும் அதே கேள்விகளோட நான் வந்திருக்கேன். அணிதான் மாறி இருக்கு, காட்சிகள் மாறல அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்வே டிராபிக்கா இருக்கு. வெளியில போறவங்க தான் இருக்காங்களே, உள்ள வர்றவங்க யாருமே இல்ல. ஒரு பெரிய அளவுல இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல 10 பேர் வெளியே போனா 100 பேர் உள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் வெளியில போனா 1000 பேர் உள்ள வந்தாங்க. அப்படி வாக்கு வங்கி பெருகுச்சு, உறுப்பினர் பெருகுச்சு. இப்ப இந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா அந்த நீக்கங்கள், வெளியேற்றங்கள், வருத்தங்கள், சங்கடங்கள், உட்கட்சி பிரச்சனைகள், இது மட்டுமே 2016 இருந்து 26 வரை நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம யார் பலவீனமா இருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல திமுக தலைவர் நீங்க சொன்ன மாதிரியே இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நடவடிக்கை பலமா இருக்கும்னு அவர் பேசிட்டு இருக்காரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நீங்க பொறுப்பேற்றுக்கணும், நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகணும்னு ஒரு அணி போர்க்கொடி உயர்த்தி அவங்க தனி அணியா செயல்படவே ஆரம்பிச்சிட்டாங்கன்ற காட்சிகளையும் பாக்குறோம். ஆனா இந்த தேர்தல் ஒரு புதிய ஒரு
யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர் வந்து மொத்தமாவே களத்தையே மாத்தின ஒரு தேர்தல். இல்ல, அதுக்கு காரணம் அதிமுகவினுடைய பலகீனம் தான். அதாவது திமுகவுக்கு சிறந்த எதிர்க்கட்சியாக நம்ம செயலாற்றி அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுமையாக பெறுவதற்கு தவறிவிட்டுருச்சு. அல்லது ஒரு மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தில் திமுகவோடு அதிமுக இருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கு. இந்த இரண்டின் விளைவாக அவர்கள் அதிமுகவை தவிர்த்து புதிதாக வந்த ஒரு சக்தியை பார்த்திருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. ஓகே, மக்களினுடைய மனநிலை இதுவாக இருக்கு, பல காரணங்களும் இருக்கு. இப்போ இந்த அணி எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி விலகணும்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்களை போன்றவர்கள், நீங்க வந்து பல காலமா வெளியில இருந்தாலும் என்றைக்கும் நான் அதிமுக தான் அப்படின்னு நீங்க வெளியில இருந்து அதிமுகவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் போனா அதை வந்து வரவேற்கக்கூடிய விஷயம், அது ஒரு பெரும் சரி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயணிச்சவங்க தான் எல்லா முடிவுகள்லயும். இல்ல, அதாவது சிவி சண்முகமோ வேலுமணி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் இந்த இயக்கத்தை எப்படி வலிமைப்படுத்துவது என்று எல்லோரும் இணைந்து ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டும், குறைகளை களைய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அது பரவாயில்ல. அதனால நாங்கெல்லாம் போய் தாவேக்கெல்லாம் அமைச்சர் ஆகணுங்கிறது எப்படி சரியா இருக்கு? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அதிமுக தொண்டனும் அதை ஏத்துக்க மாட்டான். அது அமைச்சராகி அதிமுக வளர்த்துருவாங்களா? அதான் கேக்குறேன். இவர்கள் குடும்பம் வளரும், அதிமுக எங்கிருந்து வளரும்? அப்ப இவர்கள் நோக்கம், இவர்கள் அதிகாரத்தில் இருக்கணும், இவர்கள் பணம் சம்பாதிக்கணும், இவர்கள் டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கணும், பினாமிகளை வச்சு இவங்களே கான்ட்ராக்டரா இருக்கணும், இவங்க காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே. அதிமுகவினுடைய தற்போதைய நிலைமை இது சரியாகணும், அதிமுக வந்து அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு திட்டத்தை நோக்கி போகணும்னா இப்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளா நீங்க என்ன பாக்குறீங்க? கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், இதை சொல்லிதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். என்றைக்கு இந்த இயக்கம் பொதுக்குழுவால் தலைமை என்று அந்த அடிப்படை விதிகள் திருத்தப்பட்டதோ அன்றைக்கே இதனுடைய சரிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. தலைமையை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுத்தலாம் என்கிறதுனாலதான் வேலுமணி அதுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அப்ப அடிப்படை தொண்டன் மூலமாக இந்த ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், சாதிய அரசியலுக்கு மதவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், மத்திய மாநில அரசுகளை கண்டு அஞ்சி நடுங்காமல் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்கவராக இருக்கணும். அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களாக இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வருது. கட்சி வந்து எந்த அளவுக்கு பலவீனமா போனாலும், தலைமைக்குள்ள பல குழப்பங்கள் வந்தாலும், ரெட்டை இலைனா ரெட்டை இலை தான், உதயசூரியனா உதயசூரியன் தான், அப்படியான அரசியல் தான் தமிழக அரசியல்களும் பார்த்துருக்கு. இன்னைக்கு அது மாறி மாறி இல்லை, இன்றைக்கும் ஒரு 20% இருக்கு, 45% இருந்தது, 20% இருக்கு. அப்ப இன்னொரு 20% வெளியேறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் டூ லேட். விரைவாக நாம் செயல்பட்டால், சரியாக செயல்பட்டால், சரியான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தினால் அந்த இழந்த வாக்கு வங்கியை நாம் மீட்டு விடலாம். மாறாக நான் பெற்றதே பெரிய வெற்றி என்றால் கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கோம். அவர் அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டார். இவரை நான் சேர்த்தான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு இந்த அம்மா ஒரு இன்டர்வியூ எடுத்து அவர் அடிமனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டாந்துட்டாங்க, எந்த காலத்திலயும் சேர்த்திடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவார். இல்ல, நான் கேள்வியாவே முன்வைக்கிறேன். நீங்க அவர் அனுப்பிச்சு வந்திருக்கீங்களான்னு தெரியல. இல்ல சார், இல்ல, விஜய் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து எவ்வளவோ அந்த ஒரு உணர்வு பூர்வமா கேட்கிற பொழுது என்னால பொய் பேச முடியல. சரி, இல்ல, தமிழகத்துல அரசியலை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு திமுக அதிமுக 2 கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுதான் ஒரு இதுவா இருக்கு. ஸோ அதனால இப்ப வெற்றி பெற்றிருக்கிற அந்த வெற்றி மீதே பல விமர்சனங்கள் உண்டு. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட ஒரு நடிகனுடைய ஒரு அலை வந்துச்சு. அவர் அதிமுகவுடைய தலைவரை அபகரிச்சாரு பிரச்சாரத்துல, உங்க
அம்மா அவர்களுடைய புகைப்படத்தோட ஒரு நபர் போய் அங்க அதிமுக பிரஜையா இங்க நின்னாரு, கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்துட்டாரு அவர். எடுத்துட்டாங்க கட்சியை. அவர் பிரச்சாரங்கள் கொள்கைகள் எல்லாமே அப்படி இருந்துச்சு. இது அதிமுகவா அது அதிமுகவான்ற இப்படி ஒரு அலையில திமுகவே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் மாற்றம் நடந்திருக்கு. இந்த அலையில 1 கோடி வாக்குகளை பெற்றதே வந்து பெருசுதான், இந்த நிலைமை நமக்கு கிடைச்சதே பெருசுதான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்துல இருக்கிறதா பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போதும் அவர் வந்து விஜய் அவர்களை நோக்கி ஆக்ரோஷமா கேள்வி எடுப்பாம நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வந்த ஒரு அணியை ஆதரிக்கிறது தவிர அவர் பிரச்சனை அதுதான். எப்ப நம்ம பொதுச் செயலர் பதவிக்கு ஆபத்து கொண்டு வந்துடாத அப்படிங்கிறது அவருக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு தகுதி நீக்கம் பண்ண சொல்லி போய் சந்திச்சிருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முன்னாடி டிஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சு, 17-30 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 22-25 இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல இந்த எண்ணிக்கை எல்லாங்க இப்ப சப்போஸ் இவங்க அதிகாரத்துல பங்கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணிக்கை அந்த பக்கம் உயர்ந்துரும். ஆமா, ஒருவேளை விஜய் இவங்களை எல்லாம் சேர்த்துக்கல, நட்டாத்துல விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஒரு 10 பேர் வேணா அங்க நிற்பாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு அவர் பெரும்பான்மை நிரூபிக்கவோ ஆட்சியை கண்டினியூ பண்ணவோ இவங்களுடைய ஆதரவு தேவையே இல்ல. அப்படி இருக்கும்போது போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? கட்சியை உடைப்பது விஜய்க்கு அவசியம் இல்ல, இவங்களுக்கு அவசியம் இருக்குல்ல. அதிகாரம் வேணும், காசு பண்ணணும், கான்ட்ராக்ட் வேணும், கான்ட்ராக்ட் கொடுக்கணும், கமிஷன் வாங்கணும். நம்ம கூட இருக்கிற பினாமி எல்லாம் வந்து கை அரிக்குதுங்கிறான், நம்ம கூட இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாம் பணம் சம்பாதிக்கணுங்கிறான். அந்த தேவைகள் இவர்களுக்கு. இதே விஜய் அவர்கள் அதிமுகவை பிரச்சார காலத்துல விமர்சிக்காமலே மௌனம் காத்து வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு அம்மா அவர்களால வழிநடத்தப்பட்ட அதிமுக இன்னைக்கு யாரு கையில எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு ஊழல் சக்தி அப்படி இப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. அந்த விஜய் அவர்கள் கிட்ட போய் இவங்க CV சண்முகம், SP வேலுமணி எல்லாம் போய் நிக்கிறது, ஆதரிப்பது. அவரு சொல்லுவாரு என் கையில இருக்குன்னு சொல்லுவாரு விஜய். யார் கையில இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க பாதி என் கையில இருக்கு அப்படிங்குவாரு. ஓகே. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றுக்கு சட்டமன்ற உரையில குதிரை பேரத்தை பத்தி பேசுற நீங்க முகமூடி உங்க வீட்டுக்கு உங்களை சந்திக்க யார் வந்தாங்கன்னு சொல்லணும்ன்ற ஒரு கேள்வியை பகிரங்கமா வச்சிருந்தாங்க. ஒரு 3 பேர் கொண்ட ஒரு அணி போய் சந்திச்சதா ஒரு தகவல் உண்டு. தெரியல எனக்கு அது யாரு சந்தித்தார்கள் தெரியல. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கலாம். அதுல ஒண்ணும் இவங்க சந்திக்காம பேசாம இவர்களா கனவு கண்டு ஆதரவை தெரிவிச்சிருக்க மாட்டாங்க, பேசி இருக்கலாம். அதுல எல்லாம் ஒண்ணும் இது இல்லை. இது வந்து அப்புறம் அரசியல்ல வந்து அவர் என்ன அவரா வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போயிட்டாரு இல்ல. இவங்களா போறாங்க, வர்றவர்களே அவர் பயன்படுத்தி கொள்கிறார். ஓகே. CV சண்முகம் நேற்று பிரஸ் மீட் கொடுக்கும்போது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் தான் முதலமைச்சரா இருப்பேன், இல்ல நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி மேல முதல்ல அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? திமுக ஆதரவோடு அரசமைக்கும். ஆமா, அப்ப திருமாவளவனை முதலமைச்சரா வச்சு CV சண்முகமும் வேலுமணி அமைச்சரா இருந்து அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமோ? அப்போ பிரச்சனை என்ன? அமைச்சர் பதவி தான் பிரச்சனை. உனக்கு அமைச்சர் பதவி வேணும், அவ்வளவுதான். ஆளுங்கட்சியா இருக்கு. ஓகே. இது விஜய் கொடுக்கலைன்னா அடுத்த வாரம் 6-7 மணிக்கு மேல அவருக்கு அர்ச்சனை உண்டு. 7 மணிக்கு மேலதான் அது என்ன சரி நோட் த டைம் அர்ச்சனை உண்டு அவருக்கும். ஓகே, பொறுத்திருந்து பாப்போம்.